ஸ்வேதா, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. இன்னும் 5 மினிட்ஸ்ல நம்ம கிளம்புறோம். நானும் டேடியும் ரெடி ஆகுறோம். சரி மம்மி. ஸ்வேதா ஸ்வேதா, அவசரப்படாத ஸ்வேதா. வேண்டாம் அசோக், எங்க அம்மா பயங்கர அப்செட்ல இருக்காங்க. அவங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை எதிரா சொன்னா கூட பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா, டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல நிலைமை சரியில்லை. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த லக்ஷ்மியோட லிங்க், அப்புறமா வித்யா மேல உங்க சித்திக்கு இருக்கிற பாசம், இதெல்லாம் மம்மியால தாங்கிக்கவே முடியல. ஆன்ட்டி கிட்ட நான் வேணா பேசுறேன். எல்லா குடும்பத்திலும் ஏதாவது பிரச்சனை இருக்குது சகஜம்தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எதுவுமே நம்ம கல்யாணத்தோட பெரிய விஷயம் இல்லதான். ஆனா நாம ஆசைப்பட்ட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். இன்னும் 5 மினிட்ஸ்ல கிளம்ப சொல்லி மம்மி சொல்லிட்டாங்க. ஒழுங்கா நான் அவங்க கூட போறதுதான் நல்லது. அவங்கள கூல் பண்ணி என்னால சரி பண்ணிட முடியும். அது பெரிய விஷயமே இல்ல. ஆனா உங்க சித்திய நீங்க தான் சரி பண்ணி ஆகணும். ஐயோ, நீ நினைக்கிற அளவுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் ஆகாத. ஆனா இப்ப வரைக்கும் உங்க சித்தி கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட ஓகேன்னு சொல்லலையே. அத நினைச்சு பாருங்க அசோக், என் கவலை எவ்வளவு நியாயம்னு உங்களுக்கே புரியும். ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம். தேவையில்லாம என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. நம்ம கல்யாணத்துக்கு எங்க சைடுல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி உங்க சித்தி ஓகே சொல்றதுக்கு என்ன செய்யணுமோ அத முதல்ல செய்யுங்க. மிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு போயிட்டு கால் பண்றேன். முதலாளி, 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 முதலாளி. ஏய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பதறிட்டு ஓடி வர? ஐயா, உங்க தங்க. ஏய், என்னடா ஏதோ சொல்ல வந்த, பேசாம நிக்கிற? அம்மா, அம்மா, என்ன சொல்றீங்க? வித்யா இருக்காங்களாமா? அதாம்மா, நம்ம கீதம்மா வீட்டுல வேலை செய்யறாங்களே, அந்த வித்யாவோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. டேய், என்னடா சொல்ற? ஆமாமா. டேய், என்கிட்ட எதுக்குடா சொல்ற? அவர்கிட்ட சொல்லு. இஷ்டம் இருந்தா கேட்கட்டும், கேட்கலன்னா போட்டும். ஐயா, உங்க தங்கச்சியா? உங்க தங்கச்சி லட்சுமி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சியா? தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க ஐயா. அம்மா, என்னம்மா இது? கூட பிறந்த தங்கச்சி சாக கிடக்குறாங்க, இவர் இப்படி நிக்கிறாரம்மா. தலை எழுத்துடா, வேற என்னத்தடா சொல்றது? ஐயா, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்களா ஐயா? ஏங்க, உங்க வெட்டி வீராப்பெல்லாம் ஓரம் கட்டிட்டு கிளம்புங்க முதல்ல. டேய், எந்த ஹாஸ்பிட்டல்டா? நான் பக்கத்துல இருக்கிற வீட்டு ஆஸ்பத்திரிமா. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. ஏங்க, உயிரோட தானே இருக்கீங்க. மூச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படின்னா உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கணுமேங்க. கூட பிறந்த தங்கச்சி சாக கிடக்குறான்னு சொல்றான், இந்நேரம் பதறி அடிச்சு ஓடி இருக்க வேணாமா? என்ன மனுஷங்க நீங்க எல்லாம்? நான் சொல்லட்டுமா? வெட்டி வீராப்பு. நேத்து வரைக்கும் மீசைய முறுக்கிட்டு நின்னோமே, இப்ப போய் பார்த்தா யார் என்ன சொல்வாங்களோங்கிற நினைப்பு இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். கல்யாணத்துக்கு போலனா கூட தப்பு இல்லைங்க. ஒருத்தி சாக கிடக்குறான்னு சொல்றப்ப கேட்டுட்டு மர மாதிரி நின்னீங்கன்னா எந்த தெய்வமும் உங்களை மன்னிக்காதுங்க. சொல்றது கேளுங்க, கிளம்புங்க ப்ளீஸ், கிளம்புங்க சீக்கிரம். நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க அப்படியே நின்னீங்கன்னா என்னங்க அர்த்தம்? பதில் சொல்லுங்க. சீ, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. கோவம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
தப்பா ஒண்ணு நடக்கிறப்போ அது பொறுக்காம பொங்குற உணர்ச்சி தாங்க கோவம். நடந்த தப்ப ஒண்ணு சரி பண்ண பாக்கணும், இல்ல இன்னொரு தப்பு நடக்காம பாத்துக்கணும். உங்க தங்கச்சி காதலிச்சவனை கட்டிக்கிட்டது உங்களுக்கு கோவம் இல்லைங்க. நம்ம தயவு இல்லாம அவ வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டான்னு தான் உங்களுக்கு கோவம். கோவம் கூட இல்லைங்க, ஈகோ. அவ வாழ்க்கை கெட்டு நடுத்தெருவுல நின்னப்போ ஓடி போய் நீங்க அவளை அரவணைச்சிருந்தீங்கன்னா அப்ப நீங்க மனுஷன். செய்யலையே, அப்பவும் உங்க ஈகோ தானே தடுத்தது. இதோ நிக்கிறீங்களே கல்லாட்டம், இதுவும் அதுதான். ரத்த பாசம்னு ஒரு சொட்டாவது உங்க மனசுல இருந்துச்சுன்னா வந்து சேருங்க. இல்லனா நீங்க செத்ததுக்கு அப்புறம் 2 சொட்டு கண்ணீர் சிந்த கூட நாதி இல்லாம போயிடுவீங்க. டேய் வாடா. சரிம்மா. வாங்கம்மா வாங்க. எங்கடா? இந்த இங்க தான் இருக்காமா. ஐயோ லட்சுமி. மேடம், Yes. லட்சுமின்றவங்க எந்த வார்டில் செத்துருக்காங்க? லக்ஷ்மிங்கிறது இந்த ஆக்ஷன் கேஸ் மேடம். எங்க இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க. ஐசி எங்க இருக்கு மேடம்? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. ஆமா வாங்க, அங்க இருக்காங்க. வித்யா, வித்யா என்னாச்சுமா? ஐயோ சுரளி வந்து சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அம்மா எப்படிமா இருக்காங்க? இன்னும் நினைவு வரலது, அப்படியேதான் இருக்காங்க. ஐயோ உள்ள வாங்க. கொஞ்சம் இரு. எப்படி இருக்கானா? இன்னும் நினைவு திரும்பலையா? வாங்க வாங்க. அம்மா 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 அசைறாங்கடி. பாவிங்க, இப்படி அடிச்சு போட்டு போயிருக்காங்களே, என்ன மனுஷங்களோ. மா, டாக்டர் என்னமா சொன்னாரு? அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அம்மா அம்மா. லக்ஷ்மி, ஐயோ அம்மா அம்மா. லட்சுமி, லக்ஷ்மி, அப்படி லக்ஷ்மி, யாரு தெரியுதா? சுத்தம் ஓ அண்ணம்மா. அப்படி போட அருவாள. தான் நாளாட்டினாலும் தன் சதையாடன்னு சும்மா சொன்னாங்க. அம்மா நாங்க பேசுறது கேக்குதாம்மா? அம்மா இங்க பா. லட்சுமி கல்யாணி, அம்மாக்கு நினைவு வந்துச்சு, போய் டாக்டர் கூட்டிட்டு வா போ.
போ சீக்கிரம் போ. அம்மா அம்மா லட்சுமி. அம்மா 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 லட்சுமி பாருமா. யாரு யாரு இதை செஞ்சது? யாருக்காவது தெரியுமா எப்படி நடந்தது இந்த ஆக்சிடென்ட்? அந்த வயிற்றுல கேட்காதீங்க மாமா. என்னைக்கும் விட்டுட்டு போனவன் 3 பொண்ணுங்களை பலத்த ஆளாக்கி நல்லா தான் வாழ்றோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா வண்டியை வச்சு மோதி சாகடிக்க முடிவு பண்ணிட்டு அந்த ராஸ்கல். நீ யாரம்மா சொல்ற? எங்க அப்பான்னு சொல்ல எனக்கு வாய் வரல அத்தை. எங்க அம்மாவோட புருஷன் சொன்னா அது எங்க அம்மாவுக்கு கேவலம். அந்த பழிகாரி ஸ்வேதாவோட அப்பா. யாரு யார் அந்த ஸ்வேதா? யாரு உங்க அப்பா? அது பெரிய கதை மாமா. எங்க அம்மாவை விட்டு ஓடினவன் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மெட்ராஸ்ல பெரிய பணக்கார பொறுக்கியா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படியே அங்கேயே இருந்து தொலைக்க வேண்டியதானே. எங்க அக்கா வாழ்க்கையில விதி மாதிரி அந்த ஆளோட பொண்ணு ஸ்வேதா வந்து தொலைக்க எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவன் இப்ப எங்க இருப்பான்? வேற எங்க இருப்பான்? அந்த அசோக் வீட்ல தான் இருப்பான். வாமா. நாங்க வர்றோம். வாங்க. ராஸ்கல். சம்மந்தி. 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 ஐயோ சம்பந்தி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சம்பந்தி. கொஞ்சம் அமைதியா இருங்க சம்பந்தி. எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எங்க யாருக்குமே புரியல. நான் உங்க யார்ட்டையும் பேச வரல.
இந்த அயோக்கிய ராஸ்கல் இங்கதான் இருக்கான்னு கேள்விப்பட்டு இவனை உதைக்கிறதுக்கு தான் வந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியை விட்டுட்டு ஓடினப்பவே உன்னை தேடி வந்து பொடி போட்டுக்கணும். அதான் நான் செஞ்ச தப்பு. அதை செய்யாம விட்டேன் பாரு. அதான் இன்னைக்கு என் தங்கச்சி இருக்கிறத தேடி வந்து அவளை தீர்த்து கட்ட பார்த்தேல. ஏய், எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும் உனக்கு. சம்பந்தி, பொறுமையா இருங்க, விடுங்க. தபார், என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இதோ நிக்கிறாளே, நீ சேர்த்துக்கிட்டவ. அவ உன் பொண்ணு, நீ உங்க 3 பேர்த்தையும் தொலைச்சு கட்டிடுவேன். என்ன பத்தி தெரியுமில உனக்கு. இன்னொரு தடவை இந்த பக்கம் உன்னை பார்க்க கூடாது. அப்படி பார்த்த இடத்துலயும் பொடி போட்டுருவேன். ஓடி போடா. அங்கிள் 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 சாரி அங்கிள், சொல்றது கேளுங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். ஆண்டி 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 சாரி ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ். ஏ ஸ்வேதா, ஸ்வேதா சொல்றது கேளு ஸ்வேதா. ஸ்வேதா ப்ளீஸ். ஸ்வேதா, நான் ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டது நிஜம்னா அது இங்க நடக்கக்கூடாது. சம்பந்தி, எனக்கும் என் தங்கச்சிக்கு நடுவில் 1000 இருக்கும். நேத்து வரைக்கும் அவ வீட்டு வாசப்படிய மிதிக்காதவனா தான் இருந்தேன். அது என் சொந்த விஷயம். அதுக்காக தங்கச்சின்ற உறவு இல்லாம போயிடாது. ரத்த பாசம்ன்றது வத்தி போயிடாது. என் தங்கச்சி மேல கார் ஏத்தி கொல்ல பார்த்த அந்த அயோக்கிய ராஸ்கல் உங்க வீட்டுல சம்பந்தம் பேசதான் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். நிஜமா? அது நிஜமோ இல்லையோ, அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாது. எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. அவன் என் ஜென்ம விரோதி. என் ஜென்ம விரோதியை கூட்டிட்டு வந்து இவர் தான் சம்பந்தின்னு இந்த வீட்டுல யாராவது அறிமுகப்படுத்தினீங்க, அப்புறம் இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கே வர வேண்டியது இருக்கும். வண்டியரா இந்த அடுக்க மாதிரி. என் ஜென்ம விரோதியை கூட்டிட்டு வந்து இவர் தான் சம்பந்தின்னு இந்த வீட்டுல யாராவது அறிமுகப்படுத்தினீங்க, அப்புறம் இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கே வர வேண்டியது இருக்கும். சம்பந்தி நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த வீட்டுல இனிமே கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் இன்னைக்கு திரும்பி வந்திருக்காரு. அவர் வாயாலேயே அவருக்கும் அவர் தங்கச்சிக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போனவரு இன்னைக்கு அவர் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னு உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வந்திருக்காரு. இது சுலபமா எடுத்துக்கிற விஷயமே இல்ல. எனக்கும் அதுதாங்க கவலையா இருக்கு. இந்த வித்யாவை இந்த வீட்டுல இருந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறேன். நடக்கவே மாட்டேங்குது. அவ இங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி என்னென்ன மூலம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பத்தாக்குறைக்கு அந்த மனுஷன் கை நீட்டி அடிச்சுட்டு போனது ஸ்வேதாவோட அப்பாவை. இதனாலதான் பிரச்சனை முத்தி போச்சு. எப்படியாவது இந்த வித்யாவை ஒழிச்சு கட்டி ஸ்வேதாவை அசோக்கு கட்டி வைக்கணும்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. யாராவது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீ உன் எண்ணத்தை மாத்திக்கிறதா நல்லது. என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்ன நம்ம சம்பந்திக்கு அந்த அர்ஜுனை பிடிக்கல. அவர் பொண்ணை இந்த வீட்டு மருமகளாக்க முயற்சி பண்றோம்னு அவருக்கு தெரிஞ்சா
வேற வேலையே வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லா புரியுது. அதனால கீதாவுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது. கரெக்ட். பாத்துக்கிறேங்க. கீதா வாழ்க்கையில எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. அதே சமயம் ஸ்வேதா தான் அசோக்குக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கணும். இது ரெண்டும் சரியா நடக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன். ஆனா எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு மல்லிகா. உனக்கு நம்ம சம்பந்திய பத்தி நல்லா தெரியும்ல? தெரியுங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்த விட பெரிய கவலை அந்த சமையல் செய்யற வித்யா இந்த வீட்டுக்கு மருமகளை வந்துடக்கூடாதுன்னு தான். நம்ம பொண்ணு நல்லா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த குடும்பமும் நல்லா இருக்கிறது முக்கியம். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா நான் இதை செஞ்சே தீரணும். புக்கு தந்து படிக்கலான்னு பார்த்தா அப்பப்போ கிளாமரா வந்து நிக்கிறேன். நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா உன்னை படிச்சு நான் பாஸ் ஆயிடும். அண்ணல குத்தன முள்ளா என் காதுல விழுந்த சொல்லா, என்னடி சொல்லுற ஊருல எங்கடி போற காருல